தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரை. உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேங்க, நம்ம நம்பி தலை சாய்க்கக்கூடிய கல் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If you have anybody in this world whom you can trust, இந்த உலகத்திலேயே the most trustworthy, உங்களால கண்ணை மூடிட்டு நம்பக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் தான் நம் கண்மலை ஆகிய கிறிஸ்து. ஆமென். சந்தோஷமா நம்ம பாட போறோம், நல்ல உற்சாகமா பாட போறோம். நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையான்னு பாட போறோம். பாடலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல். நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. எல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல். கரங்களை தட்டி நல்ல உங்க சத்தத்தை உயர்த்தி, இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்புவாய் என்றிரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்புவாய் என்றிரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இந்த 13 நாட்களாக கர்த்தர் உங்களை குறித்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்கிற வரையில அவர் நம்மளை கைவிடுவதில்லை, கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சார்? உனக்குள், உன் சந்ததிக்குள் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆபிரகாமின் சந்ததி? அட போங்க அக்கா, எங்க அப்பா பேரு இது, எங்க தாத்தா பேர் அது, நீங்க எப்படி நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றீங்க? இன்றைக்கு சொல்றேன், we are the spiritual children of Abraham. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். யார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு இந்த அந்தஸ்தை நம்மளுக்கு யார் பெற்று தந்தது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவைக்கு போலன்னா, அவர் நமக்காக ரத்தம் சிந்தலன்னா, அவர் நமக்காக மறிக்கலன்னா, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு blessing நமக்கு கிடைச்சிருக்காது. இன்றைக்கு சொல்றேன், உண்மையிலேயே we are blessed people. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, you are blessed. நீங்க ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு கூட்ட ஜனம். ஆமென். பாடலாமா? பூமியின் வம்சங்கள் உனக்குள், உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
மாட்டீங்க அப்பா. நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டீங்கப்பா. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. இல்ல கோலும் கையுமாக யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பினார். He had nothing. ஆனா கர்த்தர் அவரை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிக் கொண்டு வருவேன். And he did the exact thing. இன்றைக்கு சொல்றேன், எக்ஸாக்டா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ எக்ஸாக்டா அதை செய்து முடிப்பார். ஆமென். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லுகிறதை செய்கிறவர் மாத்திரமல்ல, எங்க நீங்க போனாலும் கூடவே இருக்கிறவர், கூடவே வருகிறவர். ஆமென். His presence is there with us wherever we go. ஆமென். அதனால தான் நம்ம பாட போறோம், செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். That is the greatest honor that we can have. ஆமென். உண்மையிலே நினைக்கிறேங்க, வேற எந்த ஆனரும் பெருசு கிடையாது, வேற எந்த பிளெஸிங்கும் பெருசு இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறது தான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங். அப்படி நம்புறவங்க கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்க என் கூட இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நான் செல்லும் இடம் எல்லாம் என் கூட வரேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. என்னை கனப்படுத்துறீரே, உமக்கு நன்றி. என் மேல் பிரியமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நன்றி பாடலாமா? செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்